தேவனுடைய ஒரே எதிர்பார்ப்பு. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. மத்தேயு 22:36-37. உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்கன்னா, நாம நம்ம வாழ்க்கைய வாழ்றப்ப, அதுவும் இன்னைக்கு வாழ்க்கையை பாத்தீங்கன்னா வேற திசைகள்ல இழுத்துட்டு போற உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியா? நம்ம எப்பவுமே ட்ரெட்மில்ல நிக்கிறோம், எப்பவுமே பல வேலைகள்ல இருக்கோம், இந்த வேலை அந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா நேரமும் நிறைய விஷயங்கள் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவைகளையும் அவசியங்களையும் பூர்த்தி செய்யறது எப்படி? குடும்பத்துல பாத்தீங்கன்னா, மனைவிக்கு சில தேவைகள் இருக்கும், குழந்தைகளுக்கு சில தேவைகள் இருக்கும், உங்க பாஸுக்கு வேறு விதமான தேவைகள் இருக்கும், உங்க சர்ச் அல்லது நீங்க ஆராதனை செய்யற இடத்துல வித்தியாசமான தேவைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி நீங்க சமமா கொண்டு போவீங்க? இத செய்யறதுக்கான ஒரு வழி இருக்கு. உங்க வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை செய்யறது மூலமா எப்படி நீங்க வெற்றிகரமா இருக்கலாங்கிற ரகசியத்தை இயேசு சொல்லி தந்திருக்காரு. சரியா? பைபிள்ல 2 சகோதரிகள் பற்றி பேசுற ஒரு கதை இருக்கு. அவங்களோட பேர் பாத்தீங்கன்னா மரியாள் அப்புறம் மார்த்தாள். அவங்க இயேசுவை இரவு உணவுக்காக கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப இயேசு தன்னோட சீஷர்களோட போனாரு. ஒரு 12-15 சீஷர்கள் அந்த குழுவில் இருந்திருப்பாங்க. இவங்க அந்த கிராமத்துக்கு போனாங்க, இந்த சகோதரிகள் வீட்டுக்கு போனாங்க. இயேசு உட்கார்ந்திருந்த இடத்துல அவர் கூட சீஷர்கள் இருந்தாங்க. வீட்டுல பல வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. சரியா? அங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தி மார்த்தாள், அப்புறம் இன்னொருத்தி பாத்தீங்கன்னா மரியாள். அப்புறம் மார்த்தாள் ரொம்ப பிஸியா இருந்தா. அவ சமையல் வேலைகளை பார்த்திருக்கலாம், வந்த விருந்தினர்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பல வேலைகள் அப்படி இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவுல மரியாள் எங்க போனான்னு அவ தேடுனா. அப்படி அவ தேடிக்கிட்டு இருக்கும்போது மரியாள் பாத்தீங்கன்னா இயேசுவோட பாதத்தின் அருகே உட்கார்ந்து இருக்கிறத அவ பாக்குறா. அதுக்கப்புறம் இந்த எல்லா வேலைகளையும் செயல்களையும் அவ செஞ்சு முடிச்சுட்டு இயேசு கிட்ட போய் நிறைய புகார் செஞ்சா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவே, நான் எல்லாத்தையுமே தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பத்தின கவலை இல்லையா? ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம உங்க பாதத்தின் அருகே உட்கார்ந்திருக்கான்னு சொன்னா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். லூக்கா 10:41-42. இயேசு அவளை பார்த்து புன்சிரிப்போடு, மார்த்தாளே, நீ உன் வாழ்க்கையில இருக்கிற பல விஷயங்களை நினைச்சு மன அழுத்தத்தோடு, கவலையோடு, வருத்தத்தோடு இருக்க. ஆனா மரியாளோ முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னாரு. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கேட்பதா. அப்ப இந்த ஒரு ரகசியத்தை தான் நாம புரிஞ்சுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். தேவன் நமக்கு கொடுத்த பிரதானமான கட்டளை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாத்தீங்கன்னா, நம்மளால இது செய்ய முடியும். இந்த ஒரு விஷயத்தை நாம செய்வோம்னா, அதாவது ரொம்ப பிஸியான நம்மோட வாழ்க்கையில நேரத்தை ஒதுக்குறது, தேவனோட பிரசன்னத்துல உட்கார சில நாட்கள் பகல் நேரத்தையோ வாரத்துல ஏதாவது ஒரு நாளையோ ஒதுக்கணும். பாத்தீங்கன்னா, உங்களை நேசிக்கிறவர் அவர்தான், உங்களை படைச்சவர் அவர்தான். அவர் உங்க கூட நேரம் செலவு பண்ண விரும்புறாரு. நீங்க அவர் கூட நேரம் செலவு பண்ண தொடங்குறப்ப, அவரோட பாதத்துல உட்கார்ந்து அவரோட குரலை நீங்க கேட்கிறப்ப, பைபிளை வாசிக்கிறப்ப, இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறப்ப வாழ்க்கை மாற தொடங்கும். உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். தேவன் வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் அவர் கூட நேரம் செலவு பண்ணுவதாகும். நீங்க அதை செய்யறதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்றதுக்கான ரகசியம் ஆகும். அதனால தேவனோட பிரசனத்தை விட்டு உங்களை வழி தவற செய்யற விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்ய விடாம தடுக்கிற விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. மார்த்தாள் மாதிரி நாமளும் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நினைக்கிறது ஈஸியான விஷயம் தான். பல விஷயங்கள்ல நாம பிஸியா இருக்கோம். ஆனா நாம அதை நிறுத்தணும்னு தேவன் விரும்புறார். இயேசுவோட வார்த்தையால கவரப்பட்டவங்களா, அவர் சொல்றத கேட்கிறவங்களா இருக்க விரும்புறாரு. அவரோட அழகாலையும் வார்த்தையாலையும் கவரப்பட்டவங்களா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. அப்ப நம்ம பைபிள் வாசிக்கணும். நாம பல திசைகள்ல இழுக்கப்பட்டு இருக்கிறப்ப நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, முழு மனசோட நாம அன்பு செய்யணும்னு இயேசு நமக்கு சொல்றாரு. மத்த எல்லாத்தையும் விட இதுதான் நம்மளை வலுப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமானதா மாத்தும். அதனால மத்தவங்களை நேசிங்க, தேவனை நேசிங்க. அப்ப நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க.